கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பியூர் ஹார்ட் சேனலின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எப்படியெனில், வேதத்தை தியானித்து அதில் தேவன் வெளிப்படுத்துகின்ற ஒவ்வொரு காரியங்களையும் இந்த சேனலின் ஊடாக பகிர்ந்து கொள்வதற்கு வாஞ்சியாக இருக்கின்றேன். நாம் வாழ்கின்ற வாழ்க்கையையும் வேதத்தோடு அவை எப்படி சத்தியத்தோடு போக வேண்டும் என்பதனையும் ஒவ்வொரு ஆத்துமாவும் புரிந்து கொண்டு தூய பாதையில் நடக்கின்ற பொழுது நாம் நிச்சயமாக சத்தியத்தின்படி நடக்கின்றோம் என்பதில் உறுதி கொள்ள முடியும். ஆகையால் பிரியமானவர்களே, இதிலிருந்து நான் பேச எடுத்துக்கொள்ளுகின்ற ஒவ்வொரு விடயங்களும் சத்தியத்தின் வாயிலாக தேவன் வெளிப்படுத்துகின்ற காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு மிகவும் வாஞ்சியாக இருக்கின்றேன். நாம் வாழுகின்ற வாழ்க்கை சத்தியத்தோடு ஒத்துப்போக வேண்டும். சத்தியத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் எவ்விதமான முரண்பாடுகளும் இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை சத்தியத்தோடு இணைந்து போகின்றதான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அதை நாங்கள் புரிந்து கொண்டபடியினால், வாழ்ந்து கொண்டு இருக்கின்றபடியினால் இந்த வார்த்தையினை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்வதற்கு மிகவும் ஆவலாக இருக்கின்றேன். ஆகையினால்தான் இந்த சேனலினை தெரிவு செய்து இதனூடாக சத்தியங்களை வெளிப்படுத்தவும், உண்மையான வாழ்க்கை முறையை நாம் வாழ வேண்டும் என்பதனை திடமாக கூறவும் இந்த சேனலை நான் பயன்படுத்துவதில் தேவனுக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் வாழ்க்கை என்பது தூய வழியில் வாழ வேண்டும் என்பதையே நம்மை படைத்த தேவன் விரும்புகின்றார். ஆகையால் அவருடைய வழிகளில் நாம் நடப்பது மாத்திரம்தான் தேவனை பிரியப்படுத்துகின்ற காரியமாக அமையும் என்பதனை நான் புரிந்து கொண்டிருக்கின்றேன். தேவனுடைய வார்த்தையில் நாம் கற்றுக்கொள்ளுகின்ற ஒவ்வொரு விடயங்களும் வெறுமனே படிப்பதற்கோ அல்லது பிரசங்கிப்பதற்கோ அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நடைமுறையில் செயல்படுத்துவதே சாலச் சிறந்ததாக அமையும் என்பதனை நான் புரிந்து கொண்டுள்ளேன். ஆகையால் அந்த வாழ்க்கையை நான் விருப்பத்தோடு வாழுகின்றேன். எப்படி என்று சொல்லி சொன்னால், உண்மையும் நீதியும் நிறைந்த வாழ்க்கையை மகத்துவமான தெய்வம் விரும்புகின்றார். அவர் நம்மை படைத்தவர். நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை வேதாகமத்தில் ஊடாக இருந்து தேவன் வெளிப்படுத்துகின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் மனிதன் தூய்மையான வழியில் வாழ வேண்டும் என்பதனையே தேவன் விரும்புகின்றார். அந்த வாழ்க்கையை நாம் வாழுவதற்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால், அது இந்த பூமியில் வாழுகின்ற வாழ்க்கை மாத்திரமே. ஆகையால் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையானது தேவன் விரும்புகின்ற வாழ்க்கை, உண்மையும் உத்தமமும் நீதியும் நிறைந்த வாழ்க்கையை தேவன் விரும்புகின்றார். அன்பில் தூய்மை உள்ளவர்களாகவும், தூய்மையான அன்பை நாம் ஒவ்வொருவரோடும் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் தேவன் எப்படி இருக்கின்றாரோ அப்படியே நாமும் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதனை தேவன் விரும்புகின்றார். அந்த வாழ்க்கையை நாம் வாழுகின்ற பொழுது மாத்திரமே, அதாவது தேவன் எப்படி நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றாரோ அந்த வாழ்க்கையை நாம் இந்த பூமியில் வாழ்கின்ற பொழுது நாம் தேவனை மகிமைப்படுத்துகின்றோம் என்பதில் எவ்விதமான ஐயப்பாடும் இல்லை. நாம் செய்ய வேண்டியது எல்லாம் தேவனை துதிப்பதும் தேவனை ஆராதிப்பதும் மாத்திரமல்ல,
தேவனுக்கு தேவன் விரும்புகின்றபடி நாம் வாழ்ந்து காட்டுகிறதே தேவன் விரும்புகின்றார். ஆகையால் பிரியமானவர்களே, இந்த சேனலை நான் தேவனுடைய வார்த்தையினூடாக கற்றுக்கொண்டதையும் தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பதையுமே இந்த எவ்வாறு நாம் ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டும் என்பதனை இந்த சேனலினூடாக பகிர்ந்து கொள்வதற்கு மிகவும் வாஞ்சியாக இருக்கின்றேன். ஆகையால் இந்த சேனலினூடாக நாம் வெளிப்படுத்த இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் சத்தியத்தினூடாக வாழ்க்கை அமையும் என்பதே, அதாவது சத்தியத்தின்படி நாம் வாழ வேண்டும் என்பதே இந்த சேனலினூடாக நாம் வெளிப்படுத்தும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அமையும் என்பதனை நான் இந்த இடத்தில் இந்த சேனலின் அறிமுக பகுதியினூடாக உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். ஒவ்வொரு தியான பகுதிகளும் இப்படியாக தேவனுடைய வார்த்தையிலிருந்து வாழ்க்கையோடு சத்தியத்தோடு வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதனை நான் கற்றுக்கொண்டதையும் நான் வாழுகின்ற வாழ்க்கையையும் உங்களுக்கும் தெரியப்படுத்த வாஞ்சியாக இருக்கின்றேன். ஒவ்வொரு செய்திகளும் இவ்வண்ணமே அமையும் என்பதனை இந்த முகவுரை ஊடாக நான் அறிமுகப்படுத்துகின்றேன். தொடர்ந்தும் இந்த சேனலின் ஊடாக வரும் செய்தியினை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த பூமியில் உண்மையும் உத்தமமாக வாழ வேண்டும் என்பதனை வலியுறுத்துகின்றேன். ஆகையால் தொடர்ந்து இந்த யூடியூப் தளத்தினூடாக வரும் செய்திகளை நீங்கள் கேட்டு பிரயோஜனம் அடைவதோடு மற்றவர்களுக்கும் இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளுமாறு உங்களுடன் மிகவும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்தும் அடுத்த செய்தியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சகோதரி எப்சிபா. நன்றி, வணக்கம்.